ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்ஸோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முன்பு 2 வினாத்தாள்கள் முழுசாக பார்த்துட்டோம். அதாவது 100 கேள்வி 200 கேள்விகளோட வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இது 3வது கொஸ்டின், ஓகேவா? ஸோ இதை முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன், ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துருக்கோம், போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டண்ட். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். ஸோ இப்போ பார்க்கலாம். நெறி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கேட்டுறாங்க. நெறி அப்படின்னா நெருக்குதல், நெறி அப்படிங்கிறது வழி, ஓகேவா? அடுத்தது திரும்பவும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. வேறு நமக்கு தெரியும், வெறுத்தல். இன்னொன்று அச்சம். இந்த அப்படிங்கிறது அச்சத்தை குறிக்கக்கூடியது. நம்ம அதை பார்த்துக்கணும். புதுசாக இருக்கக்கூடியது நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டில் கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததும் பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. பொரித்தல் இது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பொரித்தல் அப்படிங்கிறது வறுத்தல், சமையலில் பயன்படுத்தக்கூடியது. பொரித்தல் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்ம பதிய வைக்கிறது. கல்லில் எழுத்து பொரித்தல் அந்த மாதிரி. ஸோ கல்லில் எழுத்து பொரித்தல். சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் நம்ம இந்த ஆப்ஷன்ஸை படித்து பார்த்து எது சரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆப்ஷனையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எது கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒழுங்கான சொற்றொடரில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, ஆப்ஷன் டி. 5வது கேள்வியும் அதே தான் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. மற்றதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்தாங்க, நெசவு தொழிலின் அறிந்து சிறப்பை போற்று. ஸோ இது மாறி வந்திருக்கு. சிறப்பை போற்று, நெசவு தொழிலை அறிந்து. போற்று, நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து. நமக்கு சரியான சென்டென்ஸ் ஆப்ஷன் பி, நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. 6வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது அகர வரிசைப்படி புகழ்ந்தால் என்னுடன், இகழ்ந்தால் என் மனம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இகழ்ந்தால், ஏன்னா உயிரெழுத்தில் முதல்ல தொடங்குறது ஈ தான் வந்திருக்கு. ஸோ உயிரெழுத்துங்கிறதுனால இகழ்ந்தால். அடுத்தது உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய ஏ, ஈக்கு அப்புறம் தான் ஏ வரும் இல்லையா? ஸோ என் மனம். அடுத்தது என் உடல். அடுத்தது புகழ்ந்தால், உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடியது. ஏழாவது கேள்வியும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு. நமக்கு தெரியும் வரிசை தான் முதல்ல வரும். அடுத்தது துருவம் ரெண்டுமே வரிசையில் வந்திருக்கு. ஸோ தூ தான் ஃபஸ்ட்டு வரும். இது ப்ளஸ் ஊ, தூ. அடுத்தது தான் தொழிற்சாலை அப்படிங்கிறது வரும் இல்லையா? அடுத்தது தான் இந்து வரிசை. ஸோ நீக்கம். அடுத்தது இப் வரிசை, பயன்பாடு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது எல்லாமே உயிரெழுத்தில் கொடுத்துட்டாங்க. ஆடு, உயிர், எளிமை, ஒழுக்கம். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது 9வது கேள்வி, உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் அறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உன் அப்படிங்கிற வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க. நமக்கு கேட்குறது தொழிற்பெயரை கேட்குறாங்க. ஸோ உண்ணல் அப்படிங்கிறது தான், ஓகேவா? வேர் சொல் கேட்டாங்க அப்படின்னா உன். ஸோ உன் அப்படிங்கிறது வேர்ச்சொல், உண்ணல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். உண்ட அப்படிங்கிறது பெயரெச்சம். உண்டாள் அப்படின்னா வினைமுற்று. 10வது கேள்வி, பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பதி அப்படிங்கிறது வேர்ச்சொல், அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மள்கிட்ட கேட்குறது வினையச்சம் கேட்டிருக்காங்க. பதிந்து. 11வது கேள்வி, ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும் 2 கேட்குறாங்க. ஓடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஸோ பெயரச்சம் கேட்குறாங்க. பெயரச்சம் என்ன? ஆள முடியும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓடிய. வினையச்சம் ஈல முடியும் இல்லையா? ஸோ ஓடி. இது வினை. இதில் மற்ற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சத்தில் முடியுது. ஸோ ஆப்ஷன் வராது. 2வது அவங்க கேட்குறது வினையச்சம். ஸோ ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 12வது கேள்வி, பொரித்த வேர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. பொரித்த அப்படிங்கிறத சொல்ல கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொறி. கேட்டார் இந்த சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்.
14 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. வந்தேன் என்னும் சொல்லோட வேர்ச்சொல் என்ன? வா அப்படிங்கிறது. 15வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க. இலை வகை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க. இலை வகையில் தாள் அப்படின்னாலும் தோகை அப்படின்னாலும் ஓலை அப்படின்னாலும் இலை வகையை குறிக்கக்கூடியது. தாள் அப்படின்னா நெல், வரகு, சோளம், இதெல்லாம் இதோட இலை வகை என்னன்னு சொல்லுவோம்? தாள் அப்படின்னு சொல்லுவோம். தோகை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கமுகு என்று சொல்லக்கூடிய கமுகு வராது. கமுகுனா கூந்தல் வந்துடும். நாணல் இருக்கு இல்லையா, நாணலோட இலை வகையை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தோகை அப்படின்னு சொல்லுவோம். ஓலை அப்படின்னா பனை ஓலை, அந்த மாதிரியான இலை வகைகளை குறிக்கக்கூடியது. ஓகேவா? இது வந்து தண்டோட வகைகளையும், இது வந்து கிளையோட வகைகளையும். இது வந்து கிளையோட வகை, இது தண்டின் வகை. இது வந்து அதாவது விதை வந்து முளை கூர்த்து வரும் இல்லையா, ஸோ அதோட வகையும் குறிக்கக்கூடியது. 16வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்களை வந்து கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள். அதாவது இது எதோட வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஞ்சு வகை. மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சி, மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சி. நுழாய் அப்படின்னா இளம் பாக்கை குறிக்கக்கூடியது தான் நுழாய் அப்படிங்கிறது. கருக்கள் அப்படின்னா நெல்லோட இளம் பகுதியை குறிக்கக்கூடியது கருக்கள் அப்படிங்கிறது. கவ்வை அப்படிங்கிறது புக்கில் இருக்குது. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 17 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஏரி அப்படிங்கிறது நீர்நிலையையும், இந்த ஏரி அப்படிங்கிறது மேலே ஏறுதலையும் குறிக்கக்கூடியது. 18வது கேள்வி, பனி பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. திரும்பவும் பனி நமக்கு தெரியும், 3 சுழியின் என்று சொல்லக்கூடிய டன்னகரம் வந்தால் அது வேலையையும், பனிங்கிற ரன்னகரம் வந்தால் அது குளிர்ச்சியையும் குறிக்கக்கூடியது. இது போன வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா தெரியும். இந்த கொஸ்டின் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது கூரை மொழி வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை அப்படின்னா புடவை, கூரை புடவை. 20 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. இ-காமர்ஸ் என்ன சொல்லுவோம்? மின்னணு வணிகம். 21 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தான் கேட்குறாங்க. மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான. 22 தமிழ்ச்சொல் தான் கேட்குறாங்க. கலைச்சொல் அறிவோம்ல. சினிமட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. தவறான கூற்றை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. இம்சை அப்படின்னா துன்பம் சரி, ஆரம்பம் அப்படின்னா தொடக்கமும் சரி, யதார்த்தம் அப்படின்னா இயல்பும் சரி. ஆப்ஷன் சியில் உபயம் அப்படிங்கிறது விருந்தோம்பல்னு கொடுத்துருக்காங்க. உபயம் அப்படின்னா விருந்தோம்பலை குறிக்காது, உபயம் செய்வது அதாவது உதவி அப்படின்னு பொருளை குறிக்கக்கூடியது. ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிறது வராது. 24வது கேள்வி, சந்தி பிழையுள்ள தொடரை வந்து காண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வங்கி கணக்கை பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏல. பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுச்சொல்லை சரிபார், விற்பனை கருவி இயங்குகிறதா, அடையாள எண்ணை உருவாக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சந்தி பிழையுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க, பிழையற்ற தொடரில். ஸோ எது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? கடவுச்சொல்லை சரிபார் சரி, அடையாள எண்ணை உருவாக்கு, விற்பனை கருவி. இங்கே வல்லினம் மிகுமா மிகாதா தான் சந்தி பிழை இல்லையா, ஸோ இதுவுமே சரி. வங்கி கணக்கை பயன்படுத்து. ஆப்ஷன் ஏல வங்கி கணக்கை, இங்கே தான் இக்கு வரும், இங்கே இப் அப்படிங்கிறது வராது. வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் சரி. 25வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. மன்னன். ஆப்ஷன் பி அரசன், சியில் அழகன், டியில் வந்து வேந்தன் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 சொல்லுமே அரசனை குறிக்கக்கூடியது. அழகன் அப்படிங்கிறது மட்டும் அரசன், மன்னன், வேந்தன் அந்த பொருளோட மாறுபட்டு இருக்குது. 26 பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முருகு அப்படிங்கிற சொல்லோட பொருள் அல்லாதது மலர். ஏன்னா முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு 3மே குறிக்கும். மலர் அப்படிங்கிறது மட்டும் குறிக்காது. 27வது கேள்வி, இது எல்லாமே நம்ம சொல் பொருளில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பொருந்தா இணையை கண்டறிக. அகத்தி அப்படிங்கிறது என்ன வரும்? நமக்கு கீரை வகையில் வந்துடும். ஸோ அகத்தி கீரைன்னு தான் சொல்லுவோம், தாள் வராது. நம்ம பார்த்தோம் நெல், வரகு இந்த மாதிரியானதுக்கு தான் தாள் வரும். மா இலை, தென்னை ஓலை, கோரைப்புல், மீதி எல்லாமே சரியாக இருக்குது. பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. 28 எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு. 29 எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. உண்மை, பொய்மை.
ஐயம் ஐயம் தெளிவு எல்லாமே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஓகேவா. 2 அல்ல எப்படி வந்து பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. 2 + அல்ல. இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லையா. 32 சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். 33 என்று ப்ளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றுரைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மையை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 34லேருந்து 38வது கேள்வி வரைக்கும் இந்த 10லிருந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளதுன்னா ஒப்பியல். தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதுன்னா தன்னை புதுப்பித்தக்கூடிய பண்பு. தமிழ் மொழி புதுப்பித்து கொள்ளக்கூடிய பண்பினை கொண்டது. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறதுனா மூல திராவிட மொழியோட பண்புகளை பாதுகாத்து வருகிறது. தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனித்தன்மையில் மாறுபடாமல் உள்ளது. ஒருமை பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள். தனது கையில், ஏன்னா சிறுமி அப்படிங்கிறது ஒருவள் தான், ஒருத்தியை தான் குறிக்குது. ஸோ ஒருமை. ஸோ அதனால் ஒருமை அப்படிங்கிற பொருளில் சொல்ல குறிக்கக்கூடியது தனது தான் வரும். தனது தான் ஒருமை சொல்ல வரும். தமது, தாம், மீது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்மை. தாங்கள், தாம் அதெல்லாம் வந்து பன்மையை குறிக்கக்கூடிய சொல். திரும்பவும் ஒருமை பன்மை தான் கேட்டிருக்காங்க. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. மாறுவாள் வராது, மாறுகிறார்கள் வராது, மாறுகின்றன வராது. ஸோ ஆப்ஷன் சி, மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. 41வது கேள்வி ஒருமை பன்மை பிழை தான் கேட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. மற்றதில் பார்த்தோம் அப்படின்னா பிரெய்லி நூல்கள் உள்ளன. பிழை உள்ளதோட கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரி. செயற்கை மரம் 1 உள்ளது. சரி. மின் இதழ்கள் நிறைய உள்ளன. சரி. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது வராது, உள்ளன அப்படிங்கிறது தான் வரும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி. 42 பொருத்தமான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்லல் அப்படின்னா சேரு அப்படிங்கிறது சரி. காமுகு அப்படின்னா என்ன வரும். காமுகு அப்படின்னா பாக்கு, அதை குறிக்கக்கூடியது. முத்தம் அப்படின்னா முத்தை குறிக்கக்கூடியது. நந்து அப்படின்னா தான் சங்கை குறிக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ எல்லாமே மாறி இருக்குது. அல்லல் அப்படின்னா சேரு, இது மட்டும்தான் சரி. கமுகு அப்படின்னா பாக்கு. நந்து அப்படின்னா சங்கு. முத்தம் அப்படின்னா முத்துவை குறிக்கக்கூடியது. ஓகேவா. 43 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பள்ளி புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வருது. ஓகேவா. நீங்கள் திரும்ப திரும்ப கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் எந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொருள் தருக அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிவிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த 2023 கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். சொல் பொருள் கேட்டிருக்காங்க. திரும்பவும் வையம், நவிழல், தணல், அணித்து. வையம் அப்படின்னா நமக்கு தெரியும் உலகம். நவிழல், நவிழல் அப்படின்னா சொல்லல். தணல் அப்படின்னா நெருப்பு. அணித்து அப்படின்னா அருகில். ஆப்ஷன் பி. சரியான பொருளை அறிக. கோட்டி, நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். கோட்டி அப்படின்னா மன்றம். பொன், மழை, மலை இதெல்லாம் வந்து பொருள் தர. இந்த கோட்டிக்கான சரியான பொருள் கிடையாது. மன்றம் அப்படிங்கிறது தான் சரியான பொருள். இது வந்து போன நம்ம 2023 கொஸ்டின்ஸ்லேயே போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோட்டி அப்படிங்கிறத ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா. மற்றது 3 வந்து பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த நமக்கு கீ பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்தது 45 பிழை திருத்தக்கு கேட்டிருக்காங்க. இன்று பேருந்துகள் ஓடா, பன்மையில் வந்திருக்கு. ஓடா அப்படிங்கிறது தான் சரியான இது. 46 ஒரு, ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேஷ் இரவும் டேஷ் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும், ஏன்னா இங்கே உயிரெழுத்தில் தொடங்கியிருக்கு. உயிரெழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா ஓர் தான் வரும். இங்கே வந்து மெய்யெழுத்தில் தொடங்கியிருக்கு. ஸோ ஒரு. ஓகேவா. உயிரெழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா ஓர் என்றும்,
மெய்யெழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா ஊரு என்ற சொல்லும் அதற்கு முன்பு வரும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எந்த வகையான தொடர் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், செயப்பாட்டு வினை தொடர். 48. அதே மாதிரி இலக்கணத்தில் வேர்ச்சொல் அந்த பகுதியிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செய்வினை, செயப்பாட்டு வினை, அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். 48 சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சொல்லியிருக்காங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. மற்ற வாக்கியங்களை பார்த்தோம் அப்படின்னா நம் பெய்தது, நேற்று மழை ஊரில், நேற்று பெய்தது நம் மழை ஊரில், இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. 49 சொற்களோட கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. முள், புதர். முள் நிறைய இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், முட்புதர் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. முள் தோட்டம், முள் வயல் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், முள் கொள்ளை அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஸோ முட்புதர். அடுத்தது 50வது கேள்வி பார்க்கலாம். சொற்களோட கூட்டு பெயர்களை பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க. அது ஆலம். ஆலம் நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஆலம் காடு. இலுப்பை, இலுப்பை தோட்டம். கம்பம், கம்பம் கொள்ளை அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. கீரை பாத்தி. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 50 கேள்விகள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கக்கூடிய 50 கேள்விகளை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 3வது வினாத்தாள். இதற்கு முன்பு பார்க்கல அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் மஹி டிஎன்பிஎஸ்சியோட சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.